கமலா நிற்கிறா. அவளை பார்க்கலையோ? பார்த்துருந்தா பேசாமலா இருப்பா. பார்த்துருக்க மாட்டேன். கமலா, கமலா. ஆ, சொல்லுங்கக்கா. என்னடி இப்போ ஒரு மாதிரியா பேசுகிற? என்னை பார்த்த உடனே வந்து நல்லா பேசுவ, நன்றிலாம் சொல்லுவ அப்படின்னு எதிர்பார்த்தேன். இதான் உன் நன்றிக்கு காட்டுற விசுவாசமாடி. என்னடி இப்படி இருக்க? எல்லாரும் உதவி செஞ்சா மறந்துடுவீங்க போல. பழச மறக்கலாம் சரி, இப்போ தானடி உனக்கு நான் உதவி பண்ணேன். மறந்துட்டு இப்படி என்னமோ பேச பிடிக்காதவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற. இல்லைக்கா, அப்படிலாம் இல்லை. யாரை நம்புறதுனே தெரியல. ஏன்டி, என்னடி ஆச்சு? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? மகளுக்கு டெலிவரி ஆயிடுச்சா? என்ன குழந்தை பிறந்துச்சு? டெலிவரிக்கு காசு இல்லைன்னு தானே கேட்டேன். அதனால தானே நான் ப்ரேஸ்லெட்டை கொண்டாந்து கொடுத்தேன். எதுக்குடி இப்படி பேசுகிற? எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. என்னைய மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? சொல்லு. நான் இருக்கேன்ல, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. எதுக்கும் தயங்காத. உன்கிட்ட சொல்லிதாக்கா இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன். ஏக்கா, உன்னால் முடியலைன்னா முடியலைன்னு சொல்ல வேண்டியதானே? எல்லாருக்கு முன்னாடியும் நல்லா பகுமானமாக வந்து ப்ரேஸ்லெட்டை கொடுத்து இதை வச்சுட்டு காசை வச்சு செலவை பார்த்துக்க, 2-3 மாதத்தில் திருப்பித்தா அப்படின்னு சொன்னியே. இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காக்கா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பழகின பழக்கத்துக்கு இந்த அக்கா நகையை கொண்டாந்து கொடுக்குதே அப்படின்னு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன், எவ்வளோ பெருமைப்பட்டேன் தெரியுமா? எல்லார்ட்டையும் சொல்லி பெருமையாக பேசினேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்னடி சொல்கிற கமலா? இப்போ என்னாச்சு? கொண்டாந்து நான் தானே கொடுத்தேன். அதில் என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனையா? நீ தெரிஞ்சு கொடுத்தியா இல்லை தெரியாமல் கொடுத்தியா? என்னைய வேணும்னே இப்படி மாட்டி விடணும் தானே கொடுத்த. கொஞ்சம் விட்டுருந்தா நான் நேரம் ஜெயிலில் போய் உட்காந்துருப்பேன். என் மேலே உனக்கு அப்படி என்னக்கா கோவம்? ஏதாச்சும் கோவம் இருந்தால் சொல்ல வேண்டியதானே? காசே இல்லைன்னு வை, இல்லைன்னு டேரெக்டாக சொல்லியிருந்தா நான் வேறு யார்ட்டையாச்சும் கேட்டிருப்பேன்ல. எதுக்குக்கா இப்படி பண்ணுற? நல்லவங்க மாதிரி கொடுத்துட்டு இப்படி மாட்டி விடணும் பண்ணுற பற்றியா? ஆத்தாடியோ, உன்னைய மாதிரிலாம் இருக்கவே முடியாது. இவ்வளோ நாள் பழகின பழக்கத்துக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டேன். எல்லாரும் சொன்னாங்க நீ கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை, நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி வேறு மாதிரி பேசுவேன். ஆனால் நான் நம்பவே இல்லை. அந்த அக்கா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்கிட்டே உன் புத்தியை காமிச்சிட்டு இல்லை. என்னடி சொல்கிறேன்? எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலடி. எனக்கு காசு இல்லைன்னு சொன்னேன், அதனால தாண்டி ப்ரேஸ்லெட் எடுத்து வந்து கொடுத்தேன். இதில் என்னடி தப்பு இருக்குது? உதவி செஞ்சது குத்தமாடி? எப்படிக்கா ப்ரேஸ்லெட்டை கொண்டாந்து கொடுக்குற? அதுவும் கவுரிங்கு 150 ரூபா 200 மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பியா? அதை அடகு வச்சு என் டெலிவரி செலவை பார்த்துக்கன்னு சொன்ன பார்த்தியா? நீ எப்படிப்பட்ட ஆள்? தங்க நகையை கொடுக்குற மாதிரி கொடுக்குற. நானும் வாங்கினேன், நல்லா பலபலன்னு இருக்கும்போதே நினச்சேன் ஒருவேளை புதுசாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஏமாந்துட்டேன். நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நினச்சக்கா. என் கடையில் போய் கொடுத்தா மேலே இங்கேயும் பார்த்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணவான்னு கேட்குறாங்க. நான் என்னத்த சொல்கிறது? உன்னை நம்பி போனேன் பாரு. என்னை சொல்லணும் கவரிங்கை கொடுத்து என்னை அவமானப்படுத்துறியா? மற்றவங்களாச்சும் காசு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது கூட கொஞ்சம் பரவாயில்ல, அவங்கள்ட்ட இல்லை போல அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் நீ பண்ண பாரு, இதை நான் மறக்கவே மாட்டேக்கா. என் வாழ்நாளில் நான் செத்தா கூட இந்த விஷயம் மறக்கவே மாட்டேன். எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க தெரியுமா? நம்பிக்கை துரோகம். உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையில் தான் அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போனேன். இதுவே நான் பேங்குக்கு போயிருந்தா என்னோட நிலைமையை பாரு. தெரிஞ்ச கடைக்காரனா இருக்குன்னு இந்த மாதிரி பண்ணார், யார்கிட்டையும் சொல்லாமல் இது பண்ணார். பேங்குக்கு போயிருந்தா என் நிலைமையை நீ யோசிச்சு பார்த்தியா? என்னடி சொல்கிற? நான் கொடுத்த ப்ரேஸ்லெட்டு கவுரிங்கா? இப்போ அதை தானக்கா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்குக்கா அப்படி பண்ணேன்? உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல. இவ்வளோ நேரம் நின்று பேசினேன் பாரு, அதுவே நான் பெரிய பாவமாக நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதக்கா. இவ்வளோ நாள் உன்னோட பழகின பழக்கத்துக்கு நல்லா பண்ணி வச்சுட்டேன். எல்லாரும் என்னை திட்டாத குறையா ஊருக்கே தெரியும் இந்த விஷயம். ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. அந்த சந்தோஷத்தை கொண்டாட தானே இங்கே வந்தேன். நான் எப்படி இருக்கேன்? என் மூஞ்சியை பார்த்து பேசுகிற பாரு. எவ்வளோ தைரியம் உனக்கு? என்கிட்டே வந்து திரும்ப பேசுகிறேன். உன்கிட்ட வந்து பேசுகிறேன் பாரு, என்னை சொல்லணும். இல்லடி, அது கவரிங்னு எனக்கு தெரியாதுடி, தங்கம் தாண்டி. ஆமாம், வருஷ கணக்காக நகை போடுற உனக்கு கவரிங் எது தங்கம் எதுன்னு தெரியாது. நான் தான் அவசரத்தில் பார்க்காம கொண்டு வச்சுட்டேன். உனக்கு கூட தெரியாதா கவரிங்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம்? நீ என்ன சின்ன பப்பாவா? நல்லா காதில் பூசுத்துற. போக்காங்கிட்டு உன் மேலே இருந்த மரியாதையே போச்சு. நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே நின்றுனா உன்னை நான் திட்டிடுவேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா? தங்கம் தானே சொல்லி மித்ரா கொடுத்தா. இப்போ தங்கம் இல்லையா? மித்ரா நம்மளை ஏமாத்திட்டாளா? அவளுக்கு நம்மளை ஏமாற்ற வேண்டிய வேலை இல்லையே. ஒருவேளை பணக்காரி இல்லையா? பணக்காரின்னு போய் சொல்கிறாளோ? எது உண்மை பொய்ன்னே தெரியலையே. இப்படி அசிங்கப்பட வேண்டியதாயிடுச்சே. சே பாவம், டெலிவரிக்குன்னு கேட்டா. நான் வேறு எதையாச்சும் எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்கணும். இந்த மித்ரா மேலே உள்ள நம்பிக்கையில் அது 2 பவுனாச்சும் இருக்குன்னு நினச்சி தானே கொண்டு கொடுத்தேன். நான் கூட சரியாக கவனிக்கலை. கவுரிங்கா தங்கமான ஒழுங்காக கூட பார்க்கல. அவள் கொடுத்தாளா?
சரி நமக்கு கிடச்சிச்சே லாபம் தானேன்னு வாங்கி வச்சுட்டேன். என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. இது எப்படி நடந்துச்சு? இந்த மித்ராக்கு இன்னைக்கு இருக்குது கச்சேரி. வீட்டில் போய் அவளுக்கு வச்சுக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஆள், என்னையே அவள் ஏமாத்திருக்கானா? அவளை எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கணும். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியாடி. அதுக்கு தான் என் கூட ஒட்டிக்கிட்டே திரிஞ்சியா? அப்போ உன்கிட்ட ஒன்றுமே இல்லையா? என்கிட்ட நடிச்சுக்கிட்டுறியா? இன்னைக்கு வந்து உனக்கு வைக்கிறேன்டியா ஆப்பு. மானமே போச்சு. ஊருக்குள்ளே எல்லாருக்கும் நேரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் அதே நான் வரும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து பார்த்து சிரிச்சாளுங்க. எனக்கு அப்போ கூட தெரியல, இப்போ தானே புரியுது. எல்லாம் அந்த மித்ரா வளர்ந்தேன். வீட்டுக்கு வந்து உனக்கு வச்சுக்கிறேன். நம்ம நேரம் யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னே தெரியல. இவனாலெல்லாம் எல்லார்ட்டையும் கண்ட விட்டெல்லாம் திட்டு வாங்க போயிருக்கு. நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சால் அது நமக்கே திருப்பிக்கிட்டு வருது. இனிமேல் யாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. சொல்லு சந்தோஷ், எதுக்கு இப்போ வேகமாக கிளம்பி வர சொன்னேன்? அக்கா, நீ அந்த வீட்டில் தானே இருக்க, என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாதா? அந்த ஸ்வேதா வேற எவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கா. என்னை லவ் பண்ண வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்த. ஆனால் ஒன்றுமே இல்லை. நீ பேசாமல் வாயால் வடை சுடுறதுக்கதே லாயக்க. உன்கிட்ட சொன்னேன் பாரு, அதுக்கு நானாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட ஏதாச்சும் கரெக்ட் பண்ணியிருப்பேன் போல. ஏன் இவ்வளோ நாள் நீ என்ன பண்ண? உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியலைல. எனக்கு கொஞ்ச நாள் டவுட்டாக தான்டா இருந்துச்சு. அவன் மேலே சிவி சிங்காரிக்கிறதும் வெளியில் போகிறதும் என்னை எதிர்த்து பேசுகிறதும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அது கிளியர் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பொண்ணு பார்க்க வான்னு சொன்னேன். அது சொன்னதோட சரி, அதோட அவ்வளோதான். உன் பேச்சு அம்பிடுதேன். உன் காரியத்திலையும் உனக்கு ஒன்றும் சாதிக்க முடியல, என் காரியத்திலையும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியல. எதுக்குதான் நீ இந்த வீட்டில் இருக்கேன்? பேசாமல் அந்த வீட்டை விட்டு வந்துரு. அதே உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. லூஸு மாதிரி பேசாத தம்பி. ஆண்டியை பற்றி உனக்கு தெரியாது. பார்க்கதான் பேக்கு மாதிரி இருப்பாங்க, ஆனால் 1008 கேள்வி கேட்பாங்க. நீ இப்போ வந்தேன்னு வச்சுக்கவே, அம்மா அப்பா எங்கன்னு கேட்பாங்க. யாரை கூட்டிகிட்டு வருவேன்? நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியுமா? அது 1008 கேள்வியக்கு உறுத்தெடுத்தோம். அப்பா வச்சு ஏதாச்சும் சமாளித்து கூட்டி வந்துடலாம். ஆனால் அங்கே வந்து தள்ளாடிக்கிட்டு நிற்பார். அப்புறம் என்ன பண்ணுவேன்? நம்ம விவரம் எல்லாம் தெரிஞ்சிடும். நீ முதல்ல ஒரு வேலை தேடி சொன்னனே, தேடிட்டியா? ஒரு கடையில் நேற்று தான் போய் கேட்டுட்டு வந்தேன். இன்னையிலேருந்து சாயங்காலத்துலேருந்து வர சொன்னாங்க. போயிருவேன். இப்போ வேலைக்கும் பொண்ணு பார்க்க வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு ஏதாச்சும் பிட்டை போட்டுக்கலாம். நீ முதல்ல ஒரு வேலையை ரெடி பண்ணு. ஏதாச்சும் செலவுனா காசு யார்ட்டும் கேட்க முடியாதுல்ல. அதனால தான் இந்த ஸ்வேதாவை ஏதாச்சும் கட் பண்ணி விடணும்டா. என்ன பண்ணுறது? இவெல்லாம் லவ் பண்ணுறாளா? என் தம்பியை விட அவன் என்ன அவ்வளோ பெரிய அழகனா? என்னை விடலாம் அவன் அழகு இல்லைக்கா. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்கும் ஒரு ஆப் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இனிமேல் 2 பேரும் பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னடா பண்ணி வச்ச? அந்த பையன்கிட்ட போய் ஸ்வேதாவும் நானும் லவ் பண்ணுறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அவள் திடீர்னு என்னன்னு தெரியல, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு வந்தேன். நான் சொல்லும் போதே அவன் மூஞ்சி சரியில்லை. நேராக ஸ்வேதாலாம் காக்கா கண்டிப்பாக போக மாட்டேன், அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த ஸ்வேதா அவனே நினச்சிக்கிட்டு இருக்கட்டும், நான் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவேன். இப்படி பண்ணா எல்லாம் நடந்துருமா? அவன் போய் ஸ்வேதாட்ட கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும்ல. யார் அவனா? அவன் சரியான டம்மி பீஸுக்கா. நம்ம ஒரு அதட்டினா அப்படியே பம்மி போயிடுவேன் போல. அவெல்லாம் நம்ம வழிக்கு குறுக்க வரவே மாட்டேன். நீ முதல்ல பொண்ணு பார்க்குற வழியை பாரு. கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும். நீ முதல்ல ஒரு வேலையை தேடு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். அவள் யாரையும் லவ் பண்ணாமல் இருக்கணும்டா, அதான்டா நமக்கு முக்கியம். சரி, உன் பிரச்சனை என்னாச்சு? எங்கேடா 2 பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தா 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டே தான் போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. பேசாமல் நீ சொன்ன மாதிரி வெளியில் வந்துடலாமான்னு பார்க்குறேன். வேலை வாங்கியே கொள்றாங்கடா. சரி, கொஞ்ச நாள் இரு. நான் உள்ளது வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே பிளான் போடலாம். இந்த ஸ்வேதா லவ் பண்ணுறாள் அளவு இனிமேல் எப்படி அவனை பார்க்குறான்னு பார்த்துக்கிறேன். நான் வந்து ஆப்பு வச்சுட்டல, இனிமேல் அவள் பார்க்கவே முடியாது. ஸ்வேதாவை ஒரு கண்ணு தான் வைக்கணும் போல். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் கிளம்பவா? ஆண்டி வேறு வந்துடுவாங்க. வந்துட்டா எங்கே போனேன் ஏது போனேன்னு 1008 கொஸ்டின் கேட்பாங்கடா. நம்ம அம்மாவோட மோசம். என்ன பண்ணுறது? பல்ல கடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ப்ரேஸ்லெட் வேறு யார்கிட்டயோ கொடுத்தோம்னு சொன்னாங்கடா. அந்த கதை தெரிஞ்சிச்சுன்னா நான் எங்கே வெளியில் வர்றது? அவங்களே வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க போல். ப்ரேஸ்லெட்டா? யாரு? உங்கள் ஆண்டி உனக்கு கொடுத்தாங்களா? பரவாயில்லையே, நானே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நிறையா கொடுப்பாங்க. நீ வேற. நான் தான்டா பேசாமல் வாயை விட்டு பிறந்த நாளுக்கு ப்ரேஸ்லெட் கொடுக்குறோம்னு கவுரிங்க வாங்கி கொடுத்தேன். அவங்க பார்த்தா அதை எடுத்து யார்கிட்டயோ கொடுத்துட்டாங்களாம் அடகு வைக்க. அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் நான் வெளியில் வந்துடுவேன். நீ சரியான லூசுடியானா, மாட்டிக்க போகிற. நல்லா போங்கிட்டு நீ போயிட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணு. நீ எப்படியும் தப்பிச்சிருவே. நீ எப்படி கிரிமினல் மைண்டாச்சு? அதான்டா என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டே போகிறேன். சரி, நான் வரேன். எனக்கு இப்போதைக்கு மைண்ட் வேலை செய்யாது. நீ ஸ்வேதாவையும் அந்த பையன் பேர் என்ன? ராகுல். அவனே பிரிக்கிற வேலையை பார், சரியா? சரிக்கா, சரி, நான் வரேன். ராகுல் ஏன் 2 நாள் என்னை பார்க்கவே இல்லை? ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கலை, மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை. இங்கே தானே அடிக்கடி வருவார்.
எங்க ஆளையே காணோம். மறுபடியும் மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன். நேரம் வந்திருக்கணுமே, என் மெசேஜை பார்த்தாரான்னு கூட தெரியலையே. எதுக்கு இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க? அவங்களா தானே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. நானாவா போய் கேட்டேன். இப்போ அவங்களே அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த பசங்களே அப்படி தான். பொண்ணுங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் கண்டிக்கவே மாட்டாங்க. ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே பின்னாடியே வருவாங்க. என்னப்பா அது? நான் தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேனோ? ஒரு வேளை நல்ல பையன் இல்லையோ? நல்ல வேலை, கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம்னு சொன்னது கரெக்டாக போச்சு. இதுவே கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா, கல்யாணத்தப்ப இப்படி ஆயிருந்தா, அப்பப்பா நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த பசங்களே அப்படி தான். நான் எதுக்கு தான் இப்படி ஏமாதுன்னு தெரியல. இவனும் அப்படியே இந்த சந்தோஷ் மாதிரி தான் போல. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இனிமேல் யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரு மேலேயும் பாசம் வைக்கக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அதான் நமக்கு கரெக்டு. அன்னிட்ட வேற சொல்லலாம்னு நினச்சேன். சொல்லியிருந்தேன்னா அவ்வளோதே காரி திப்பியிருப்பாங்க. ஹலோ மேடம், என்னை தான் திட்டுறீங்க போல. இல்லைப்பா, நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், என்ன இந்த பக்கம்? என்னடி இது கேள்வி? என்ன இந்த பக்கம்னா உன்கிட்ட வந்து பேசுனேன். உன்னை பார்க்க தானே வந்திருப்பேன். பாத்தியா? ஓ அப்படியா? என்னை பார்க்க தான் வந்தீங்களா? வேற யாரையும் பார்க்க வந்தீங்களோன்னு நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு வேலை தானே முக்கியம், இல்லை வேற எதுவும் முக்கியமா? இல்லை வேற யாரையும் பார்க்க வந்திருக்கீங்களான்னு தெரியலையே. என்ன ஸ்வேதா, இப்போ எதுக்கு இப்படி பேசுற நீ? இல்லைப்பா, 2 நாளாக ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. நான் என்னத்தை நினைக்கிறது சொல்லுங்க? நான் அவசரப்பட்டுட்டோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்தா எனக்கு என்னன்னு வந்து ஸ்வேதா நிற்கிறீங்க. நீங்கள் வந்தால் பேசணும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதானே. அப்படி இல்லை ஸ்வேதாம்மா, கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. கால் பண்ணலான்னு தான் பார்த்தேன். எனக்கு வேலை முடியவே 11 மணி ஆயிருமா. சரி நீ தூங்கியிருப்பேன்னு பண்ணுறதில்ல. மெசேஜ்லாம் நான் யாருக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன். என் ஃபோனை வேணா பாருவே, எதுவுமே இருக்காது. நான் ஃபோன் கூட அவ்வளோவா யார்கிட்டையும் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அது வேலைனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கோச்சிக்காத செல்லக்குட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. எப்போ பார்த்தாலும் எப்படி சிரிச்ச முகமாகவே இருக்கேன்? கோவம்லாம் உனக்கு வராதா? இவன் நேரம் திட்டனே, கொஞ்சம் மாதம் முகத்தை சுருக்கி வச்சுக்கலாம்ல. எப்போ பார்த்தாலும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா திட்ட தோணும்? அதுக்கு தான் செல்லக்குட்டி நான் சிரிக்கிறேன். ஒருத்தங்க நம்ம மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசினோம்னா, பதில் சொன்னோம்னா, இல்லை அவங்கள பார்த்தா கூட போதும், கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு வந்துடும். அதனால தான் இது நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அதை இன்னும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது என்னமோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பத்தியா, உனக்கும் என் மேலே கோவம் லைட்டாக வந்துச்சு, அப்படியே போயிடுச்சு. பத்தியா, இதெல்லாம் நல்லா தான் பேசுவீங்க. இந்த தைரியத்தில் தான் இப்படி பண்ணுவீங்க போல. நம்மளை திட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்திருந்தீங்க, கும்முன்னு கும்முறி எடுத்திருப்பேன். அப்புறம் இருக்க ஸ்வேதாவே வேற. சரி விட்டு செல்லக்குட்டி, நடந்தது நடந்து போச்சு. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னே இருந்தேன். உனக்கு சந்தோஷம் யாராச்சும் தெரியுமா? அந்த நாயா? அது சரியான பரதேசி நாயி. உங்களுக்கு எப்படி தெரியும் அவனை பற்றி? உங்களை எதுவும் வந்து பார்த்தானா? எதுவும் சொன்னானா? அட ஏம்மா நீ வேற கேட்குற. 2 நாளைக்கு முன்னாடி வந்தேன். வந்து ஸ்வேதாவும் நானும் லவ் பண்ணுறோம். திடீர்னு பார்த்தா என்னை பிரேக்கப் பண்ணிட்டா. நீங்கள் வசதியாக இருக்கனால உங்களை தேடி வந்துட்டா. அவளெல்லாம் நம்பாதீங்க, அவள் சரியான ஏமாத்துக்காரி. அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசினேம்மா. அந்த நாய் அப்படியா பேசிச்சு? இருக்கு, அவனை காலேஜுக்கு போய் வச்சுக்கிறேன். சரியான புறம்போக்கு நாய். நீங்கள் என்ன நம்பிட்டீங்களா? அதனால தான் 2 நாள் என்னை அவாய்ட் பண்ணீங்களா? இல்லடி லூசு, நிஜமாவே வேலை தான். யார் என்ன சொன்னாலும் உன்னை நம்புவேனா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இத்தனை நாள் உன் கூட பழகியிருக்கேன். உன்னை பற்றி தெரியாமலா சுற்றிக்கிட்டு இருக்கேன்? பொண்ணுங்க எப்படின்னு அவங்க கேரக்டரை வச்சு கரெக்டாக சொல்லிடலாம். இத்தனை நாள் பழகியிருக்கேன். ஒரு நாள் பழகினாலே பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சிடும். உன்னை பற்றி தெரியாதா? அதெல்லாம் நான் நம்பலாமா? அவன் ஏதோ கடுப்பில் பேசுகிறான்னு தெரிஞ்சிச்சு. அதோட நான் பாட்டுக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டேன். அவனும் நம்பிட்டான் போல அப்படின்னு நினச்சி போயிட்டேன். நல்ல மாதிரி நடிச்சு அப்படியே எல்லாரும் ஏமாத்துவேன். அப்படியே கை வந்த கால உனக்கு கண்டாலே எனக்கு ஆகாது. காலேஜில் எப்போ பார்த்தாலும் பின்னாடி சுற்றிக்கிட்டே திரிகிறது. என்னை பழி வாங்கணும்னே திரிகிறேன். அவள் எது சொன்னாலும் நம்பாதீங்க, பலான்னு ஒன்று விட்டுருங்க. எதுக்குமா நமக்கு வீண் பிரச்சனை? அவள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் சொன்னால் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என்ன, நான் உன்னை எதுவும் நினைக்க மாட்டேன். அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். அவன் ஏதாச்சும் மறுபடியும் பிரச்சனை பண்ணால் சொல்லு, ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அவன் ஒன்றும் உன்னை தொந்தரவு பண்ணல. இல்லை, அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக விட வேண்டியதான். இப்போ ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதில்ல. நானே நல்லா நடுக்குன்னு திட்டி நாக்கப்படுங்கிற மாதிரி தான் நானும் கேள்வி கேட்குறேன். இருந்தாலும் அவனுக்கு ரோசம் வர மாட்டேங்குது. சரி விடு செல்லக்குட்டி, அவன் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் சுற்றுவேன், அப்புறம் அவனே போயிடுவேன். விட்டு தள்ளு, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, எனக்கு வேலை இருக்குது. 2 நாளாக உன்னை பார்க்கலையா? இந்நேரம் கொலை வெறியில் இருப்பேன்னு சொல்லி தான் முடியாந்தேன். நல்ல வேலை, அதே வெறியில் தான் இருந்திருக்கேன். இன்னும் 2 நாள் கழிச்சு வந்திருந்தேன், என்னை கொன்று புதைச்சிருப்பேன். அவன்
தெரியுதுல்ல, தப்பிச்சிங்க. இப்போ பாரு வேலை இருக்குன்னு ஒடியாந்துருக்கீங்க. இல்ல செல்லக்குட்டி, வேலை இருக்க முக்கியம்தான், சம்பாதிக்கணும்ல. அதுக்கிடையில ஒன்னையும் பார்த்துட்டு போக வந்திருக்கேன்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன். நான் நைட்டு ஃபோன் பண்ண முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். பார்த்து வந்து சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி கிளம்பலாம். அப்புறம் அவன் வந்தான்னா கன்னத்திலே பலார்னு விடுங்க, சரியா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா உங்க அத்தைக்கார் இப்போதான் போனா, அதுக்குள்ளேயும் திரும்பி வந்துட்டா? எதுவும் வாங்கலையோ? காசு எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டாலோ? தெரியலையே மாமா என்னன்னு. 2 பேரும் இப்போ ஜோடியாக எங்கே போகிறீங்க? மாமனார் மருமகளும் வீட்டில் இருக்க முடியாதோ? இல்லைம்மா, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். இப்போ என்ன உனக்கு? அம்மா நீ என்னோன்னு போகணுன்னு வந்துட்டேன், மளிகை ஜாமான்லாம் வாங்கணும்னு தானே சொல்லிட்டு போனேன். லிஸ்ட்டு எழுதி தந்தேனே, மறந்து வச்சுட்டு போயிட்டியா? அதெல்லாம் நான் ஒன்றும் மறக்கலை, நான் நாளைக்கு வாங்கிப்பேன். இவளை எப்போ பார்த்தாலும் ஓட்டிக்கிட்டே தெரியணுமா? நல்லா தானே இருக்கா, என்ன சீக்கு வந்து போயா கிடக்குறா? நல்லாதே இருக்கா, நல்லாதே மேக்கப் பண்ணுறா, முடியல இன்னொன்று மேக்கப்புக்கு ஒன்றும் குறைச்ச இல்லையே. கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸையா துவைக்காமையை போட்டுக்கிட்டு தர்றா, நல்லா தானே திரியிறா, நல்லா சாப்பிட்டுட்டு தானே இருக்கா. இவளுக்கு என்ன ஓயாமல் முடியல நான் ஹாஸ்பிட்டலுக்கு மயம் கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இருக்கிற சம்பாதிக்கிற காசை பூரா ஹாஸ்பிட்டல் கொண்டே அழைச்சிடலாம் பார்க்குறீங்களா? நல்லா தான் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் போவேணா, போங்கங்கிட்டு. ஏண்டி ஹாஸ்பிட்டல் போட்டால் உனக்கு என்ன பண்ணுது? அவள் வேலைக்கு போகிறா, அந்த காசை வச்சு தான் அவள் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்குறா. உங்ககிட்ட வந்து காசு கேட்டால? இல்லை எதுக்கு பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும், யார் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். நீ அவளை பற்றி கேர் பண்ணிக்கினா தானே அவள் எப்படி இருக்கா என்னன்னு உனக்கு ஏதாச்சும் மாறுதல் தெரியும். உனக்கு எங்கே தெரியுது? நீ எங்கே அந்த மித்ரா கூட சுற்றுறதுக்கே உனக்கு நேரம் பத்தலை. ஆமாம், எங்கே உன் ஆசை மருமக மித்ரா வருவா, எதுக்கு இப்போ கேட்குறீங்க அவளை? என்னங்கத்த இப்படி கோவமா பேசுறீங்க? மாமா எதுக்கு கேட்குறாருன்னா, ஊருக்குள்ள என்னமோ பேசிக்கிறாங்க. பிரேஸ்லெட் மித்ரா தானே வாங்கி கொடுத்தா, அதனால தான் மாமா கேட்குறாரு. என்னடி கொழுப்பா? உங்கள் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு நீனு இந்த பேச்சு பேசுறியா? பிரேஸ்லெட் என்னமோ அவள் தான் வாங்கி கொடுத்தா, அதுக்கு என்ன இப்போ? ஊருக்குள்ள என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்களா? என்ன சாந்தி இப்படி பேசுற? இல்லாத பொல்லாதையா சொன்னாங்க, நடந்ததானே சொன்னாங்க. பாவம், நீ காசு இல்லைன்னு சொல்லியிருந்தா அவங்க வாட்டுக்கு கம்முன்னு வேற எங்கேயாச்சும் ரெடி பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் தூக்கி உள்ள வைக்க பார்த்துருக்கியே. எல்லாரும் கொல்ல வெறியில திட்டுறாங்க. ஊருக்குள்ள யாரும் உங்ககிட்ட காசு பணம்னு வரவே மாட்டாங்க. மித்ரா உன்னை நல்லா வச்சு செஞ்சிருக்கா போல. அவ பணக்காரி இல்லை போலயே. பணக்காரி மாதிரி நான் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உனக்கு தங்கத்தை வாங்கி கொடுத்துருப்பால. அவ்வளோ பெரிய பணக்காரிக்கு ஒரு 2 பவுன் வாங்கி கொடுக்க முடியாதா சொல்லு? நல்லா உன்னை ஏமாத்துறா. நீனும் மண்டே தாட்டிக்கிட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி இரு. நாங்கள் சொன்னாதே உனக்கு கோபம் வரும். அங்கே அவள்கிட்ட நல்லா அடிமை மாதிரி மண்டே ஆட்டிக்கிட்டு. அதுக்கு தான் நீ லாய்க்கு. யாரு எல்லாத்தையும் இவதே வந்து சொன்னாலா? அதோட உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்திருக்குமே, நல்லா குசியாக இருப்பீங்களே. என்னங்க அதை எப்படி சொல்றீங்க? நாங்க எதுக்கு சந்தோஷமா இருக்க போறோம்? நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு தானே. இருந்தாலும் என்ன இந்த மித்ரா பின்னாடியே சுத்துறீங்களா? இன்னும் பாருங்க அவளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அதனாலதான் எல்லாம் அவளால் வந்தது. உன்கிட்டலாம் பேச்சு வாங்கணுன்னு இருக்கு பாரு, எல்லாம் அவளை சொல்லணும். இங்கே வரட்டும், அவள் பணக்காரியா இல்லையான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடும்ல. அப்புறம் வச்சுக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் கச்சேரி. சரிங்க, கச்சேரி நைட்டுக்கு தானே, நாங்க போயிட்டு உடனே வந்துருவோம். நீங்க கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிருங்க, வந்து பாக்குறோம். கச்சேரி எங்கேயுமா நடக்க போகுது? இவ தலையாட்டி பொம்மை மாதிரி போயிடுவா. அதே நடக்கும். வா நம்ம போகலாம். இவள்கிட்ட இதுக்கு வெட்டியாக நின்று பேசிக்கிட்டு. ஆமாம், நாங்கள் தான் அப்படியே வெட்டி கதை பேசுகிறோம். அப்படியே இவங்க ஊரில் உள்ள வேலையை பூரா இவங்க தான் பார்க்குறாங்க. இவங்க இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்படி தானே? போங்கங்கிட்டு. எல்லாம் இந்த மித்ராவால் வந்தது. உண்மையிலே இவங்க சொன்ன மாதிரி இவங்க பணக்காரி இல்லையா? எதுக்கு நம்ம இப்படி ஏமாத்தினா? நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. இவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அவள் சொல்கிறதுக்கு பூரா தலையை தானே ஆட்டினேன். நம்ம பெண்ணு அடிமை மாதிரியே இருக்கும். நம்ம சொல்கிறதானே அவள் கேட்கணும், அவள் சொல்கிறத நான் ஏன் கேட்குறேன்? சொத்துக்காண்டி தானே. இந்த சொத்து மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் இருக்க அவளுக்கு கச்சேரி. வரட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு வராமலாம் போயிடுவா. வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன்.